செல்வச் செழிப்பை அள்ளித்தரும் அட்சய திருதியை பிரதம் வழிபடும் முறை. அன்று என்னென்ன செய்யலாம்? அட்சய திருதியை மிகவும் மங்களகரமான நாளாகும். சித்திரை மாதத்தில் வளர்பிறை திருதியை திதி வரும் நாளைத்தான் அட்சய திருதியை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் அட்சய திருதியை ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை அன்று வருகிறது. அட்சய திருதியை என்றால் அல்ல குறையாமல் பெருகும் அல்லது மேலும் மேலும் பல மடங்கு பெருகும் என்பதாகும். அட்சய திருதியை நாளில் வாங்கப்படும் எந்த ஒரு பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் குண்டுமணி அளவாவது தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனால் தங்கம் வாங்க இயலாதவர்கள் அட்சய திருதியை நாளில் சிறிதளவு உப்பு வாங்கி வீட்டில் வைத்தால் கூட செல்வ வளம் பெருகும். அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்குவது நல்லது என்று நினைப்பது ஏன்? இந்த நாளில் வாங்கப்படும் எந்த ஒரு பொருளும் நம் வீட்டில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் இந்த நாளில் மதிப்புமிக்க தங்கம் வாங்க விரும்புகின்றனர். ஆனால் தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து எட்டா கனியாக உள்ள இன்றைய சூழலில் சாமானிய மக்களால் தங்கத்தை நினைத்து பார்க்கவே முடியாத நிலை உள்ளது. எனவே தங்கம் வாங்க முடியாதவர்கள் வெள்ளி வாங்கலாம். வாழ்வில் உண்மையான வளம் பெற நாம் தங்கம் வெள்ளி நகைகளை மட்டும்தான் வாங்க வேண்டும் என்பதில்லை. இந்த நாளில் கண்டிப்பாக மகாலட்சுமியின் அம்சமான உப்பு வாங்கி வைத்து வழிபடலாம். மேலும் மஞ்சள் போன்ற மங்களகரமான பொருட்களை நாம் வீட்டில் வாங்கி வைக்கலாம். அட்சய திருதியை நாளில் லட்சுமி, குபேரன், சிவசக்தி, அன்னபூரணி, லட்சுமி நாராயணர் ஆகியோரின் படங்களில் ஏதாவது ஒன்றை வீட்டில் வைத்து விரதம் இருந்து வழிபட்டால் குறைவில்லாத செல்வத்தை பெற்று சிறப்பான வாழ்க்கையை பெற்றிடலாம். விரதம் இருக்கும் முறை. அட்சய திருதியை நாளில் அதிகாலை எழுந்து நீராடி பூஜை அறையில் அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும். கோலம் போட்ட பின் அதன் மேல் ஒரு பலகை வைத்து அதில் கோலமிடுங்கள். அதில் வாழை இலையை போட்டு அதன் நடுவே பச்சரிசியை பரப்பி அதன் மேல் செம்பில் நீர் நிரப்பி மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து அதை சுற்றிலும் மாவிலையை வைத்து கலசமாக அமைத்திடுங்கள். கலசத்திற்கு பொட்டு பூ வையுங்கள். லட்சுமி, குபேரன், சிவசக்தி, அன்னபூரணி, லட்சுமி நாராயணர் ஆகியோரது படங்களில் ஒன்றை வைத்து அதற்கு சந்தனம், குங்குமம் பொட்டு வைத்து மாலையிட வேண்டும். பின்னர் காமாட்சி விளக்கு அல்லது குத்து விளக்கினை ஏற்றி வையுங்கள். மஞ்சள் பிள்ளையார் பிடித்து குங்குமம் இட்டு வாழை இலையில் வலது பக்கம் வையுங்கள். நீங்கள் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வைத்து தீபாராதனை காட்டி வழிபட வேண்டும். முதலில் விநாயகரை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பின்னர் கலசத்தில் மகாலட்சுமியை எழுந்தருளும்படி பிரார்த்தித்து தூப தீப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும். அன்றைய தினம் மாலையில் கலசத்துக்கு மீண்டும் தூப தீப ஆராதனை காட்டி கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வையுங்கள். கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தம். அட்சய திருதியை நாளில் பயன்படுத்திய அரிசி, கலச தேங்காயை அடுத்த வெள்ளிக்கிழமையில் பூஜையில் உடைத்து பொங்கல் செய்யலாம். அட்சய திருதியை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது முக்கியமானது. அட்சய திருதியை நாளில் விரதம் இருப்பது, பூஜைகள் செய்வது, புதிய பொருட்களை வாங்குவது விட முக்கியமானது தானம் அளிப்பதும் முன்னோர் கடன்களை செய்வதுதான். இந்த அட்சய திருதியை தினத்தன்று வெண்மை நிற பொருட்கள் விசேஷமானது. வெண்ணிற மல்லிகைப்பூ, வெண்பட்டு ஆடை, வெண்ணிற பால் பாயாசம் இவைகளை பயன்படுத்துதல் சிறப்பாகும். அட்சய திருதியை நாளில் தங்கம்தான் வாங்க வேண்டும் என்றில்லை. உப்பு, மஞ்சள், நெல், அரிசி ஆகியவற்றை வாங்கி லட்சுமி படத்திற்கு முன் வைத்து வழிபடலாம். அட்சய திருதியை நாளில் என்னென்ன செய்யலாம்?
அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமாக கருதப்படுகிறது. தங்கம் லட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுவதால் அன்று தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. அதனால் தான் தங்க நகைகளை பெரும்பாலானோர் விரும்பி வாங்குகின்றனர். இந்நாளில் புதிய தொழில் தொடங்குவது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்ற சுப காரியங்களை செய்வது நல்ல பலனை தரும். இந்நாளில் கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவது பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேர்க்கும் என்று கூறப்படுகிறது. வீடுகளிலும் கோயில்களிலும் லட்சுமி தேவியை வழிபடுவது வழக்கம். லட்சுமி தேவி செல்வத்தின் அதிபதி என்பதால் அவளை வழிபடுவதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. ஏழை எளியோருக்கு உணவு, உடை, பணம் போன்றவற்றை தானம் செய்வது மிகவும் நல்லது. இந்த நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் நம் வாழ்வில் வளத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு சேர்க்கும் என்பதில் ஐயமில்லை. எனவே அந்நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழுங்கள். இந்த பதிவினை உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.